ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பெரிய தற்குறி வேலையை பண்ணிட்டானுங்க சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வெளியில. பட் அது வந்து அதை யாருமே அக்செப்ட் பண்ண போறதும் இல்லை, நானும் அக்செப்ட் பண்ண போறது இல்லை. அது வந்து மிகப்பெரிய தவறான செயல் தான். அவங்க வந்து ஸ்டேடியத்துல ஒரு இமேஜ் வச்சுட்டு இந்த ரீசன்னால தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்றானுங்க. அந்த இவனுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்றானுங்க, ஏ அது ஏஐடா, இது கூட தெரியலையாடா. டே ஏஐயா இருந்தாலும் அதை நீங்க தான் ஜென்ரேட் பண்ணீங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த அந்த இமேஜை விட்டு வெளியில வந்து ஒரு 10-15 மாக்கான்ஸ் சேர்ந்து ஒருத்தவனை வந்து அபியூஸ் பண்ணி லாலிபாப்பா வாயில வச்சு கேவலமா அசிங்கமா பொம்பளை கப்பு லாலிபப்புன்னு அவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ணீங்க. அப்ப யாருமே வாயவே துறக்காம வாயை மூடிட்டு தானே இருந்தீங்க. அன்னைக்கே நீங்க திறந்து இருந்தீங்கன்னா சரி, இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு இந்த இந்த கான்ட்ரவர்சி அவங்க பண்ணிருக்கவே மாட்டானுங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு இருந்திருப்பானுங்க. நீங்க பண்ணா யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அவனுங்க பண்ணா ஒரு 10 பேர் கிளம்பிக்கிட்டு வருவீங்க. இது என்னடா நியாயம் உங்களுக்கு? அவங்க பண்ணாலும் தப்பு, நம்ம பண்ணாலும் தப்பு, 2 பேர் பண்ணாலும் தப்பு. 2 ஃபேன்ஸ் கிளப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய தற்குறிஸ் இருக்கானுங்க. அதை வந்து மாத்தவும் முடியாது, இதை வந்து அழிக்கவும் முடியாது. அந்த கூட்டம் அந்த அவ்வளவுதான் அப்படின்னு நம்மளே அக்செப்ட் பண்ணிட்டு போனா மட்டும்தான் உண்டு. சிம்பிளா சொன்னா, தோத்துட்டோமா, ஆமாங்க அன்னைக்கு வந்து ஆர்சிபி நல்லா விளையாண்டானுங்க, தோத்துட்டானுங்க, அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு, போயிட்டே இருப்பீங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். மும்பை இந்தியன்ஸ் விஸ் ஆர்சிபி நடந்துச்சு, மும்பையை நாங்க அடிச்சோம், அவன் பாட்டுக்கே போயிட்டே இருந்தா பாருங்க. அதுதாங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் எதுவுமே கிடையாதுங்க. வின் பண்ணியா, சூப்பரா விளையாண்டடா, நீ வின் பண்ணியா, சூப்பரா விளையாண்டா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது சிஎஸ்கே ஆர்சிபி, இவங்க 2 பிரான்சைஸ், இந்த 2 ஃபேன்ஸ் கிளப் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற யாருக்குமே ப்ராப்ளம் கிடையாது. இதை மாத்தணும்னா மாத்த முடியாது இனிமே, அவ்வளவுதான். இனிமே நெக்ஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே வந்து வெளியில வந்து இதே மாதிரி ஏதாச்சும் பண்ணுவானுங்க, அதை பார்த்துட்டு அவங்க பண்ணுவாங்க. இது அப்படியே பின் தொடர்ந்து போயிட்டே இருக்க போதுதான். இதை வந்து யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. எந்த சைடு நியாயம் இருக்குன்னு நான் பேச விரும்பல, பட் நீங்க பண்ணதுனாலதான் அவன் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.